ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இந்த வீக் எதை பற்றி பேச போகிறேன்னா, நாங்கள் வளர்த்துற கப்பீஸ் வந்து தண்ணி மாற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி தண்ணி மாற்றுறோம், என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோங்கிறத பற்றி சொல்கிறோம், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டப்பில் இருக்க தண்ணி பாருங்கள், ரொம்ப கலரே க்ரீனிஷாக ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இருக்க மீன் குட்டிங்களே தெரியல. ஸோ அதனால் இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. நிஜமாகவே டைமே இல்லை 1.5 மாதமா. இப்போ தான் டைம் இருந்துச்சு. சரி, ஓகே, கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க கப்பீஸே தெரியல. அது இல்லாமல் நம்ம சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாமே எடுத்து போடுறதுக்காக பிரித்து போடணும். எல்லாமே பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி மாற்றணும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து தண்ணி மாத்துற இதில் இருக்கோம். நாங்கள் அதில் இருக்கிற மீன் குட்டிங்கலாம் ஒவ்வொன்றா எடுத்து அந்த அ அந்த டப்பில் இருக்கிற தண்ணியே ஒரு டப்பால புடிச்சு வச்சு, அதுலேருந்து நாங்கள் அப்படியே வந்து எடுத்து வந்து விட்டுட்ருக்கோம். ஏன் நாங்கள் இவ்வளோ நாள் மாத்தாம இருந்தோம் அப்படின்னா, அதுக்குள்ளே நாங்கள் வந்து லைவ் பிளான்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தோம். அ டக் வீடு போட்டு வச்சுருந்தோம். ஃபாக்ஸ்டெயில்லாம் எல்லாம் உள்ளே இருந்துச்சு. வாட்டர் கேப்பேஜு எல்லாமே உள்ளே இருந்ததுனால, எங்களுக்கு அது வந்து இவ்வளோ நாள் மாத்தலைனாலும் கொஞ்சம் கிளியராக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இனிமேல் மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறனால, சரி சேஞ்ச் பண்ணிடலாம், எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே நாங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம புடிச்சு வச்சுருக்கணும். தண்ணி வந்து ஒரு 2 டப்பில் ஆல்வேஸ் புடிச்சு வச்சுருக்கணும். ஏன்னா அதை லெவல் பண்ணணும். அப்படி இல்லை, எடுத்தவுடனே நம்ம ஃப்ரெஷ் வாட்ரு, நம்ம போர் வாட்டரோ எந்த வாட்டராக இருந்தாலும் சரி, நம்ம எடுத்தவுடனே ஊற்றணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அது வந்து மீன்லாம் இறந்துரும். அதனால ஆல்ரெடி நம்ம புடிச்சு வச்சுருக்கணும். அந்த புடிச்சு வச்சுருக்க தண்ணியை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த கலங்கின தண்ணியிலேருந்து தான் அந்த டப்பால எடுத்து வச்சுருந்தோம். அதில் தான் எல்லா மீனையும் பிடிச்சி விட்டுருந்தோம். அதிலிருந்து ஒரு ஃப்ரெஷ் லெவல் பண்ண தண்ணி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வாட்டரில் வந்து இப்போ மீனுங்கள எல்லாம் விட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த லெவலுக்கு செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து அந்த டப்பில் வந்து மாற்றிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே டக்குன்னு இந்த பழைய வாட்டர் கொஞ்சம் மறுபடியும் புது லெவல் பண்ண வாட்டர் ஒரு டப்பில் போட்டு உடனே அப்படியே இருக்க மீன்லாம் எல்லாத்தையும் எடுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதனால் கண்டிப்பாக நிறையா மீன்களை வந்து இறக்கும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொரு டப்லேயும் 30, 40 குட்டி இருக்குது. அவ்வளோ நிறையா இருக்குது. அப்புறம் அதனால அதெல்லாமே கண்டிப்பாக அதில் பாதி பாதி இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நம்மளால் நல்லா பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணால் தான் அதோட யூஸு. அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்க கப்பீஸ் குஞ்சுகளெல்லாம் நல்லா காப்பாற்ற முடியும். நம்ம இதுக்காக தானே இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் அந்த வேலையை நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக நிறையா இழப்போம். அதனால் ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிக்கும். அந்த புது தண்ணிக்கு லெவல் பண்ண தண்ணிக்கு கண்டிப்பாக அந்த குட்டிங்கலாம் செட் ஆயிரும். நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த தண்ணிங்கலாம் வேஸ்ட்டாக போயிரும் இல்லையா? அந்த தண்ணிங்கலாம் கீழ ஊத்துறதுக்கு பதிலா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து செம்பருத்தி செடி, ரோஜா செடிலாம் வளர்த்துறோம். அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த மீன் வேஸ்ட்டு தண்ணி இருக்கு இல்லையா? அந்த தண்ணிய வந்து எங்கள் செடிக்கெல்லாம் எல்லாம் வந்து நாங்கள் வந்து ஊத்துறோம். இப்போ வந்து நம்ம செடிகள் நல்லா க்ரோத் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link in description and install the application. Thank you.